நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தாரு. அப்போ கனல் கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஏய் மோகன் பாபு சாரோட படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்டா, அது ஒரு கேரக்டர் இருக்கு, நீ என்ன பண்ற மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிடு அப்படின்னாரு. சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னேன். ஆமாடா நீயே பேசுடா, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரா. அவர் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணேன். ஏரா దీంట్లో నటిస్తావా, ఒక చిన్న క్యారెక్టర్ ఉంటుంది, నటిస్తావా, డేట్ ఇస్తావా అని. సార్ సార్ చెప్పండి సార్, మీరు ఎట్ట చెప్తారో అట్లా చేస్తాను సార్ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவர் குரலை கேட்கும்போது அவ்வளோ பயமா இருந்தது எனக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தோம் நாங்கள். அப்போ மோகன் பாபு சார் வந்து செட்டுக்குள்ளே வராரு. எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார் போலுக்கு. எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினாரு. நானும் ஓடினேன் அவங்க கூடவே. நானும் போயிட்டு அல்லு சார் அப்படின்னேன். என்னையும் அப்படி போடா போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினாரு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா, அது நம்மளை பார்த்துட்டு சார் வந்து இது மாதிரி விரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி நின்றுருக்கேன். அப்போ மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துட்டு இருக்காரு. சம்பத் இப்படி பண்ணுங்க, சம்பத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்கே உட்காந்து அதை கேட்டுட்டே இருந்துட்டு சம்பத் கேட்டோன்னே அவரு, ஏ சம்பத் வேறா இருக்கிற அப்படின்னாரு. நான் ஓடி போய் நின்னேன். என்னடா தாடிலாம் வச்சிருக்க, நான் சேவ் பண்ணி தான் உன்னை பார்த்துருக்கேன், நீதான் அப்போ வந்து விஷ் பண்ணது. ஆமா சார். ஐயோ சொல்லக்கூடாது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்னால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. எல்லாரையும் அங்கே இருந்த டைரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. டைரக்டர், கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவ், அவனோட ஃப்ரெண்டு. இவரை வந்து நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நின்று, சாரி சம்பத், நான் உன்னை தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நின்று மன்னிப்பு கிடையாது. எனக்கு அப்பவே எனக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு. நம்மளாம் ஒரு ஆளு, நம்மள வந்து அப்போ நான் சொல்றது சாரி, நான் சொல்றது ஒரு 15 வருஷம், ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நம்மளாம் ஒரு ஆளு, நம்மளையும் மதிச்சு இத்தனை பேருக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவரு. அவரை பத்தி தப்பா ஏதாவது கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. Call upon Sampath Ram அவர்கள் to share some experience about the film. இங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், மீடியா, பிரஸ் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார், சாரி. நான் ஆக்சுவலா பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையா இருந்தாலும் என்னோட சொந்த ஊர் இங்க கும்மிடிப்பள்ளி பக்கத்துல மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். அதுதான் எங்க அப்பா பிறந்தவர், எங்க தாத்தா பிறந்தவர், எல்லாமே எங்க பூர்வீகமே அங்கதான். எங்க பாட்டி ஊர் வந்து காலாஸ்ரீ பக்கத்துல இருக்கிற காட்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். எங்க அப்பாவுக்கு 1 வயசு இருக்கும்போது எங்க தாத்தா வந்து மாமியார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டாரு, அதாவது எங்க பாட்டி ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்க அப்பா வளர்ந்ததுல அங்கதான், நாங்கெல்லாம் பிறந்த பிறகு நாங்க லீவ் எல்லாம் அங்கதான் போவோம். ஸோ அப்படி அந்த கிராமத்துக்கு போக வர இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும். எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சீனிவாசன், எங்க அப்பா பேர் சுப்பிரமணியம், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சீனிவாசன் அப்படின்னு. அவருடைய 2 பேருமே ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா, எங்க அப்பாவும் சீனிவாசன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சீனிவாசன் அங்கிளுடைய பையன் வந்து ஆனந்த், அவர் பேர் வந்து கோலா ஆனந்த். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவரும் நானும் சின்ன வயசுல இருந்து ஜட்டி போட்டதுல இருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குழந்தையில இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவரால தான் இன்னைக்கு இந்த படத்துல நான் நடிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். 2002 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் காலாஸ்ரீ
ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. மோகன் பாபு சாரோட படம் அது ஷூட்டிங்கு. அப்போ என்னை கொண்டு போய் அவர்கிட்ட எங்கள் மாமா பையன் எனக்கு தெலுங்குல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் விஷ்ணு சார் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன விஷ்ணு திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. ஹைதராபாத்தில் போய் முறையாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு வந்தேன். 2 நாள் தான். அப்புறம் அவரே கூப்பிட்டு, இல்லை இது ரொம்ப சின்னதாக இருக்குது, நீ அப்புறம் அடுத்த படத்தில் ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுக்குறேன் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ண வந்துட்டேன். ஸோ அதுதான் என்னோட முதல் தெலுங்கு படம். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் ஆச்சு. காயத்ரி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தார். அப்போது கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஏய் மோகன் பாபு சாரோட படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்டா, அதில் ஒரு கேரக்டர் இருக்கு, நீ என்ன பண்ணுற மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிடு அப்படின்னாரு. சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னேன். ஆமாடா நீயே பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரா சார். அவர் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணேன். ஏரா దీంట్లో నటిస్తావా, ఒక చిన్న క్యారెక్టర్ ఉంటుంది నటిస్తావా, డేట్ ఇస్తావా అని. సార్ చెప్పండి సార్, మీరు ఎట్ట చెప్తారో అట్లా చేస్తాను சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவர் குரலை கேட்கும்போது அவ்வளோ பயமாக இருந்தது எனக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தோம் நாங்கள். அப்போ மோகன் பாபு சார் வந்து செட்டுக்குள்ளே வராரு. எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார் போலுக்கு, எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினாரு. நானும் ஓடினேன் அவங்க கூடவே. நானும் போயிட்டு அல்லு சார் அப்படின்னேன். என்னையும் அப்படி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினாரு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா, நம்மளை பார்த்துட்டு சார் வந்து இது மாதிரி விரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி நின்றுருக்கேன். அப்போ மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துட்டு இருக்காரு. சம்பத் இப்படி பண்ணுங்க, சம்பத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்கே உட்காந்து அதை கேட்டுட்டே இருந்துட்டு சம்பத் கேட்டோன்னே அவரு, சம்பத் வேற இருக்கிற அப்படின்னாரு. நான் ஓடி போய் நின்னேன். என்னடா தாடிலாம் வச்சிருக்கேன், நான் சேவ் பண்ணி தான் உன்னை பார்த்துருக்கேன், நீதான் அப்போ வந்து விஷ் பண்ணது. ஆமா சார். ஐயோ சொல்லக்கூடாது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்னால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. எல்லாரையும் அங்கே இருந்த டைரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. டைரக்டர், கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவ், அவனோட ஃப்ரெண்டு, இவரை வந்து நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நின்று, சாரி சம்பத், நான் உன்னை தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நின்று மன்னிப்பு கிடையாது. எனக்கு அப்பவே எனக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு. நம்மளாம் ஒரு ஆளு, நம்மள வந்து அப்போ நான் சொல்றது சாரி நான் சொல்ற ஒரு 15 வருஷம், ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நம்மளாம் ஒரு ஆளு, நம்மளையும் மதிச்சு இத்தனை பேருக்கு முன்னாடி அவரு என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவரை பத்தி தப்பா ஏதாவது கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த படத்துல இது அதுக்கு முன்னாடி வாங்காத ஒரு சம்பளத்தை, எனக்கு வந்து சம்பளமே பேசாம தான் போனேன். அதுக்கு முன்னாடி அந்த படத்துல நான் சினிமாலேயே வந்து வாங்காத ஒரு சம்பளத்தை அன்னைக்கு 5 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு கொடுத்து அமிச்சாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 6 வருஷம் ஆச்சு. திடீர்னு அவரே எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்னடா இவர் நம்பர்ல எனக்கு கால் வருது சொல்லிட்டு நான் பயபக்தியோட, சார் చెప్పండి సార్, రే నెక్స్ట్ ఒక ఫిల్మ్ చేస్తాను న్యూజిలాండ్లో షూటింగ్, పాస్పోర్ట్ ఉందా? సార్ ఉంది సార్. డేట్ ఇస్తావా? సార్ ఏం సార్ మీరు ఎప్పుడు చెప్తారో అప్పుడు వస్తాను సార్ அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, கேரட் గురించి அசோசியேட் மாట్లాத்தாரோ வச்சே అని அப்படி சொல்லிட்டு அசோசியேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா ப்ராசஸும் நடந்தது.
ஸோ இது அவருடைய ப்ரொடக்ஷன்ல நான் பண்ற 3வது படம் கண்ணப்பா. அந்த காளஹஸ்தி சிவனுடைய அருளால இன்னைக்கு இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் திருப்தியோட இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், விஷ்ணு சார். ஏன்னா இந்த படத்துல வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டைரக்டர் அப்புறம் விஷ்ணு சார் 2 பேருமே அவ்வளோ அழகா அந்த வேலை வாங்கினாங்க. முக்கியமா விஷ்ணு சார் வந்து அந்த சாங்ல வந்து என்னை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சாரு. இந்த படம் உண்மையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்ணப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து போயிட்டு அங்க நடிச்சது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட், ஆனா என்னையும் சரத்குமார் சார் மாதிரி, மதுபாலா மேடம் மாதிரி இவங்க கூட எல்லாம் இருந்து என்னையும் ஒரு நடிகனா மதிச்சு அவங்க கூட எல்லாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.